அப்ப சிவத்தை உணர்வதற்கு அகங்காரம் போக வேண்டும். அகங்காரமயா அகந்தையா அப்படின்னா ஒரே வார்த்தை நான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களோட அகராதியிலிருந்து போயிடணும். அவ்வளவுதான். எதுக்கு எடுத்தால் நான் தான் பண்ணேன், நான் தான் இதற்கு காரணம், எல்லாமே நான் தான். அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் மனதுக்குள் இருக்கும் போது அந்த அகந்தையானது உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும். எதுவுமே என்னதில்லை, எந்த செயலும் என்னால் கிடையாது, எல்லாம் இறைவனால் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள் வந்துவிட்டால் அந்த அகந்தையானது போய்விடுகிறது. அது நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் ஈஸ்வரன் பார்த்து நடத்தி வைக்கிறதப்பா அப்படிங்கிற மனசு வந்துருச்சுனாலே நீங்க உண்மையான அடியவர் ஆகின்றீர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே போலத்தான் இந்த சிவ வழிபாடு பண்றவங்களுக்குன்னு பல அடையாளங்கள் உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா உருவமாகவும், சில பேர் அருவமாகவும் வழிபடுவாங்க, சில பேர் அரு உருவமா வந்துட்டு வழிபாடு செய்வாங்க. இதுல எது சிறந்தது அப்படின்னா கண்டிப்பா இது சிறந்தது அது சிறந்ததுன்னு எதையும் நம்மளால சொல்ல முடியாது. உருவமா பார்த்து வழிபடுறவங்களுக்கு அதுதான் சிறந்தது, அருவமா நினைத்து வழிபடுபவர்களுக்கு அதுதான் சிறந்தது, உருவமாக நினைத்து செயல்படுபவர்களுக்கு வழிபடுபவர்களுக்கு அதுவே சிறந்தது அப்படின்ட்டு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா சிவ வழிபாட்டில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் இல்லை. சிவனில் மனதை கொண்டு நீங்கள் ஒரு பிடி மண் எடுத்து பிடித்து அதை லிங்கமாக பாவித்து வணங்கினால் அது சிவ வழிபாடே. அல்லல்ல, என்னால் அப்படி கூட செய்ய முடியாது. மனதில் அவரை நினைத்து கொண்டு ஒரு ஜோதி ரூபமாக நினைத்து கொண்டு அவரோட மந்திரங்களை சொல்வதும் சிவ வழிபாடு.